தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே, அந்தபடி நீங்கள் மக்கதேனியா நாடெங்குமுள்ள சகோதரர் எல்லாருக்குள்ளும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். அன்பிலே அதிகமாய் தேர வேண்டும், பெருக வேண்டும். இந்த தெசலோனிக்கே சபையார் இவர்கள் சகோதர சிநேகத்திலே ஏற்கனவே அவர்கள் நல்ல சாட்சி உள்ளவங்க தான். சகோதர சிநேகம் இந்த தெசலோனிக்கே சபையருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு சாட்சி. அவர்களுக்குள்ள இந்த சகோதர சகோதரிகள் அவ்வளோ அன்பா இருந்தாங்க. அதை குறித்து இப்போ நீங்க இந்த 10ஆம் வசனத்தை வாசித்தோம். நீங்க அன்பு கூறுறீங்க, ரொம்ப சந்தோஷம், அது எனக்கு தெரிகிறது. மற்ற சபைகளுக்கும் அது சாட்சியா இருக்குது. நான் சொல்ல இன்னும் கூட உங்களுக்கு அன்பு தேவை, இன்னும் கூட உங்க சிநேகம் அன்பு பெருகணும் அப்படின்னு எழுதித்தாங்க. அதிகமா அன்பிலே தேருங்கள் அப்படின்னு எழுதுறாரு. எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க அன்பு கூறுறீங்க, அது போதாது, இன்னும் தேர வேண்டும். கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார். சில சொல்லலாம், நாங்க நேசிக்கிற எல்லாரையும், ஆனால் இன்னும் தேர வேண்டும், இன்னும் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவதற்கு எதெல்லாம் விடணுமோ விடணும். முழு இருதயத்தோடு சகோதர சகோதரி நேசித்து அன்பு கூற வேண்டும். சகோதர சிநேகத்துல அதிகமாய் தேர வேண்டும் என்றால் ஏதோ வார்த்தையினால் அல்ல, ஏதோ பாடுறோம், பேசுறோம், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றோம், அன்பு கூறுகிறோன்னு சொல்றோம், ஆக பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னு சொல்றோம், அன்பாக இருக்கிறது போல நடந்து கொள்ளுகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம் கூட சொல்றோம், ஓகே. ஆனால் அதோடு இருக்கப்படாது. வார்த்தையினால் அல்ல, கிரியைகளினால் உங்கள் அன்பு செலுத்தணும். உங்களுடைய அன்புக்கு கிரியை இருக்கிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க மாதிரி. கிரியை இல்லைன்னா உங்க அன்புக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்கிறவங்க, நம்ம சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்கள் செவியை நீங்கள் அடைத்து கொண்டால், நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தரும் கேட்க மாட்டார் அப்படின்னு நீதிமொழிகள் பார்க்கிறோம். ஆகவே தான் அப்பா சொன்னார் மத்தேயு 5:44, சத்துருவை சிநேகியுங்கள், அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இதுதாங்க கிறிஸ்துவின் அன்பு, சகோதர சிநேகம். இதில் நாளுக்கு நாள் பெருகுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.